ஸ்டாலின்ற மனிதர் நல்லது செய்வார், ரொம்ப எளிமையான மனிதர், உணர்ச்சி வயப்பட்டவர் அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல அவர் ஒரு குறிப்பிட்ட சிலரால் அவர் வந்து ஒரு இரும்பு திரை போல் அவங்க அவங்க மட்டுமே இதை ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஏற்பாடு நடக்குது அப்படின்றப்போ அதோடைய விளைவு ரொம்ப இதாச்சு. அது உடனே தெரியல. வந்தோடனே பிடிஆரை வந்து நிதி அமைச்சராக போட்டாங்க. அவர் பல விஷயங்கள் நல்ல இதெல்லாம் பண்ணார். நிதி சுமையை கட்டுப்படுத்தி பற்றாக்குறையை கூட குறைச்சார். ஆனால் கொஞ்ச நாளில் பொருளாதார நிபுணர்கள் 5 பேர் கொண்ட குழுவை கூட்டு வந்தார். அந்த நிபுணர்கள் அவருடைய ஒவ்வொரு மணி நேரமும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க. இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, இன்னொரு நாள் ஐரோப்பாவில் இருப்பாங்க, இன்னொரு நாள் ஆப்பிரிக்காவில் இருப்பாங்க. அவங்களுடைய நேரன்றது அவ்வளோ முக்கியம். அவங்கெல்லாம் இந்தியா கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. அவ்வளோ பெரிய பொருளாதார நிபுணர்கள், நோபல் பரிசு பெற்றவர்கள். அவங்களெல்லாம் இவர் கொண்டு வந்தார். யார்? நம்ம பிடிஆர் கொண்டு வந்தார். பிடிஆருக்காக தான் வந்தாங்க. அப்போ ஆமாம். அப்போ அவங்கள பார்க்கும் பொழுது நமக்கே என்ன தோணுச்சுன்னா, மிகப்பெரிய ஒரு பொருளாதார இதோட நம்ம மாநிலம் நகரப்போகுது, அருமையான ஒரு டீமுக்கு தான் நம்ம வாக்களிச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க.